நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சுகமானம் இருக்கு. சுகமானம்ங்கிறது ரியாலிட்டி. என்னைக்கு அவரோட கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உன்னதத்தில் உட்கார்ந்தமோ, வியாதியஸ்தனா போய் உட்காரல. போய் உட்காரும் போது எப்படி உட்கார்ந்துருக்கிறோம் என்றால், சுகமானவர்களாக தான் போய் உட்கார்ந்துருக்கிறோம். சுகமாக போறவர்களா உட்காரல. வியாதிப்பட்டிருக்கலாம், விளைவினப்பட்டிருக்கலாம். அது ஒரு உணர்வு, அது மாறக்கூடியது. எப்படி சுத்தி விட்டா மரம் செடி சுத்துற மாதிரி தெரியுதோ, அது ஒரு உணர்வு. கர்த்தர் விசுவாசத்தில் தான் பிரியப்படுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் இருக்கு. விசுவாசிங்க கல்வாரி சிலுவையில் என்ன செய்திருக்கிறார் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். பரலோகத்தில் நம்ம ரெக்கார்டை தேடி பார்த்தோம்னா அந்த ரெக்கார்டில் வியாதி, பலவீனம், ஸ்கேன் ரிப்போர்ட் எந்த ரிப்போர்ட்டுமே இருக்காது. அவர் ரிப்போர்ட்டை பார்த்தாருன்னு ரிப்போர்ட் நல்லா இருக்கு பார்ப்பாரு. ரிப்போர்ட் சூப்பராக இருக்கே, என்னுடைய தழும்புகளா நீ சுகமாயிருக்கிறார், கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறேன் என்றால் உன்னை சுகமானவனாக தான் நான் உட்கார வச்சிருக்கேன் பாரு.